தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், எதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்றதுக்காக டாரட் கார்டிட சாரா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். வரக்கூடிய வாரம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை 12 ராசிக்காரர்களும் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். முதலாவதா இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம்? மேஷ ராசி முதல்ல உங்களுக்கான கார்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ மேஷ ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு காரியத்தில் இறங்குறாங்கன்னா துணிஞ்சு இறங்கலாம், துணிஞ்சு அதுக்கான திட்டங்களை வந்து தீட்டலாம். இல்லை ஆல்ரெடி ஒரு பிளான் போயிட்டுருக்கு, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரியலனா அதற்கான ஒரு வழி கிடைக்கும். அப்போ இந்த வாரம் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து செயல்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்கலாம், ஈடுபடலாம் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாம்? என்ன செய்யக்கூடாதுன்னா, லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, அதை வந்து ஒரு மேஜர் ஃபோக்கஸாக வைக்கிறது, இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மேஷ ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 151555. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் அவங்க மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால செல்ஃப் கேர் உருவாகும். அவங்களே அவங்க வந்து கவனிச்சுப்பாங்க, அவங்களுடைய உடல் நலத்தை கவனிச்சுக்க முடியும். அண்ட் இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களுக்கும், நல்ல விஷயங்களுக்கு அவங்க கிரேட்ஃபுல்லாக, அதாவது தேங்க்ஃபுல்லாக இருக்க முடியும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? மேஷ ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் வந்து இவங்க எந்த கோவில் போனாலும் சரி, போக முடியலனாலும் சரி, முருகரை வழிபட முடிஞ்சாலும் சரி, முடியலனாலும் சரி, அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் இவங்களுடைய அம்மா கிட்ட அவங்க ஆசீர்வாதம் வாங்கினா போதும். ஸோ அம்மா இருக்கிறவங்களும் சரி, பக்கத்தில் இல்லாதவங்களும் சரி, இல்லாதவங்க கூட அம்மாவுக்கு இவங்க எது செஞ்சால் அவங்க அம்மாவுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது கூட ஒரு ஆசீர்வாதம் தான். அப்படி ஏதாவது ஒரு வகையில் ஆசீர்வாதம் வாங்கினாலே போதும். முருகர் கோவில் மிகப்பெரிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போன ஒரு பலன் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ரிஷபராசி இவங்க இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ரிஷபராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் ரொம்ப தலைமைத்துவத்தோடு நடந்துக்கணும், தலைமை பண்போடு நடந்துக்கணும். அதாவது நான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு மெச்சூரிட்டியாக நடந்துக்கணும், மெச்சூரிட்டியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, எதை பற்றியும் கவலைப்படுறது, சோகமாக உட்கார்றது, ஒரு மூலையில் முடங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம். உணர்வு ரீதியாக எந்த பாதிப்புக்குள்ளும் போகக்கூடாது அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் கிரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ரிஷபராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 331212. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களோட ஆங்ஸைட்டி லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் அண்ட் நிறைய சாய்ஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ரிஷபராசிக்கு முருகர் சொல்லும் மெசேஜ் என்னது மேம் இந்த வாரம்? ரிஷபராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் வந்து ஆண்டிக்கோல முருகரை வந்து இவங்க வழிபடணும். பழனிக்கு பக்கத்தில் இருந்தால் தாராளமாக போய் அந்த ஆண்டிக்கோல முருகரை வந்து வழிபடலாம். தூரத்தில் இருந்தாலும் அந்த முருகரை மனசில் மானசீகமாக நினச்சி வழிபடும் போது இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ரெக்கக்னேஷன் வேணும்னு நினைக்கிறாங்களோ அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக முருகர் உருவாக்கி கொடுப்பாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ரிஷபராசியாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மிதுனம் இவங்க இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மிதுன ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பழைய விஷயங்களை அதை அப்படியே சாப்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதிய விஷயங்களுக்கு மூவ் ஆன் பண்ணணும். இப்போ வீட்டில் தேவையில்லாத பழைய பொருட்கள் இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு புதிய பொருட்கள், உபயோகமான பொருட்கள் என்ன வாங்கலாம் அந்த மாதிரி பார்க்குறது. அப்போ பழைய விஷயங்களை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணணும், நியூ பிகினிங்ஸை உள்ளே கொண்டு வரணும். என்ன பண்ண வேண்டாம்?
என்ன செய்யக்கூடாதுன்ற போது இவங்க யாருக்கும் அறிவுரை சொல்கிறதோ, சஜஷன் கொடுக்குறதோ, இவங்க வந்து கைட் பண்ணுறதோ, இந்த விஷயங்களெல்லாம் தவிர்த்திடணும் அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம். இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ மிதுன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 6062244. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் அவங்க மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது என்ன கமிட்மெண்ட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்க ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும். அண்ட் எது நடந்தாலும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எதுவாக இருந்தாலும் அவங்களால ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும். மிதுன ராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது? ஸோ மிதுன ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும், பெரிய பெரிய விஷயங்களை மட்டும்தான் யோசிக்கணும், தேவையில்லாத அவங்களுடைய தரத்தை குறைக்கிற மாதிரியான எண்ணங்கள் எப்போவுமே வளர்த்துக்கக்கூடாது. இவங்க ஒரு லட்சியத்தில் இருக்காங்க, அந்த லட்சியம் வந்து நிறைவேறணும்னா 27 நட்சத்திர முருகர் கோவில் இருக்கக்கூடிய அந்த சுயம்பு முருகரை தரிசனம் பண்ணியோ நேரடியாக இல்லை மானசீகமாக வழிபட்டோ வந்தால் அந்த லட்சியம் நிறைவேறும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. மிதுன ராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடகம், இவங்க வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ கடக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கடக ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் வந்து அவங்களுடைய ப்ரைவசியை விட்டு கொடுக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட்ஸ் இருக்கும், அதை அவங்களோடைய வச்சுக்கணும். ரொம்ப வெளியே யார்கிட்டையும் ரொம்ப அதிகமாக பேசிக்க கூடாது. ஏன்னா பேசும்போது அவங்களுடைய சீக்ரெட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். என்ன பண்ண வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா, பணம் ரீதியாக பொருளாதாரம் சார்ந்து எந்த ஒரு அவசர முடிவுகளும் எடுக்கக்கூடாது. பயணங்கள் மேற்கொள்றதெல்லாம் கவனமாக இருக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம். இவங்களுக்கான லக்கி கலர் ஸ்கை ப்ளூ அண்ட் கோல்டன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ கடக ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1723. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது ஒரு புதிய விஷயத்தை க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் அவங்க மேலேயே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படும். கடகராசி, இவங்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? கடக ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இவங்களுடைய உடல்லையும் சரி அவங்களோட எனர்ஜிலையும் சரி நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் வந்து அப்சர்வ் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் கிளியர் ஆனால் தான் அடுத்து முன்னேற்றத்தை நோக்கி போக முடியும். அதற்கு இவங்க திருச்செந்தூர் முருகர் வழிபாடு தரிசனம் அவசியம் இந்த வாரம் வந்து மேற்கொள்ளணும். நேரடியாக போனாங்கன்னா அங்கே கடலில் குளிச்சுட்டு முருகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது இவங்களுக்கு அந்த ஏற்பட்டிருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் கிளென்ஸ் பண்ணிவிடும். ஸோ அதனால் இவங்களை வந்து முருகர் திருச்செந்தூருக்கு கூப்பிடுறாரு. கடகராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. சிம்மராசி என்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ சிம்ம ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள், இப்போ உடலில் ஏதாவது பிரச்சனைனா அதை சரி செய்யறதுக்கான முயற்சிகள், இல்லை வேலையில் பிரச்சனை, இல்லை வேறு ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கான முயற்சிகளில் தாராளமாக இந்த வாரம் ஈடுபடலாம். என்ன பண்ண வேண்டாம்? என்ன பண்ண வேண்டாம்னா, இவங்க பேசுகிற வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் யாருக்கும் வந்து கமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் பணிவாக பேசுறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம். இவங்களுக்கான லக்கி கலர் வயலட் அண்ட் இந்த மல்டி கலர்ஸாக வரக்கூடிய கலர்ஸை யூஸ் பண்ணலாம். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். சிம்ம ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 85851155. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்ற அந்த ரிஃப்ளெக்ஷன் உடனே அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அதனால் சில விஷயங்களில் அவேராக இருப்பாங்க. அண்டு இது வரைக்கும் நடந்த எல்லா நன்மைக்கும் அவங்க வந்து கிராட்டிடியூட் பண்ணுற மாதிரி இந்த நம்பர்ஸை எழுதினாலே அந்த கிராட்டிடியூட் வந்து யூனிவர்ஸ்க்கு அக்செப்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? சிம்ம ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் இவங்களுடைய ஃபேமிலி ரூட் படி இல்லை இவங்களுடைய கல்ச்சர் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதில் வந்து இவங்க கலந்துக்கணும். இப்போ ஒரு கோவில் திருவிழாலாம் நடந்துக்குன்னா இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு இல்லாமல் அதில் கலந்துக்கணும். இவங்களுடைய பாரம்பரியத்துக்கு இவங்க முன்னுரிமை கொடுத்தாதான் இவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கும் அப்படின்றதால ஸோ அப்படியான விஷயங்களில் ஈடுபடணும் அப்படின்றதான் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. சிம்மராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கன்னிராசி, இவங்க இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா?
ஸோ கன்னி ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கன்னி ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணணும். ஒருத்தவங்க மேலே அன்பாகவே இருந்தாலும் அதை தன் மனதோடு வச்சுக்கிட்டது நல்லது. ஸோ எப்போவுமே எமோஷன்ஸை கண்ட்ரோலாக வச்சுட்டு தேவையில்லாமல் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லதாக இருக்கும். என்ன பண்ண வேண்டாமா? ஸோ அகைன் அதே தான் வருது, என்ன பண்ணக்கூடாதுன்றது போது நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, அதுக்கு ஆசைப்படுறது, வெளியே ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது, இப்படியான விஷயங்கள்லாம் இந்த வாரம் தவிர்த்துறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் ஆரஞ்சு கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? கன்னி ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 20209. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் அவங்க மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அண்ட் மிகப்பெரிய காரியங்களை செய்யறதுக்கான ஆக்ஷனும் எடுக்க முடியும். கன்னிராசி இவங்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்ன? கன்னி ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தப்போ இவங்க வந்து விரதம் இருக்கணும் முருகருக்கு. எப்படி வேணாலும் அவங்க கன்வீனியன்ட் படி இருக்கலாம். ஸோ அப்படி விரதம் இருக்கும் போது அவங்களுடைய குழந்தைக்கான அந்த வாழ்க்கையும் சரி, ஃப்யூச்சரும் சரி, இல்லை இவங்களுடைய ஃப்யூச்சரும் சரி, கண்டிப்பாக நல்ல விதத்தில் வந்து அமையும். அவங்களுக்கான ஒரு பாதை கிடைக்கும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. துலாம் ராசி இவங்க வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாம்? துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இவங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பழைய நல்ல நினைவுகளை வந்து நினச்சி பார்க்கலாம். அது ஒரு விதமான ரெஃப்ரெஷிங் அவங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ வந்து யாராவது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை வந்து தூரத்தில் ஒரு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, எனக்கு இந்த ஃப்ரெண்டோட பேசினா நல்லாயிருக்கும், அப்படியான விஷயங்களை மேற்கொள்ளலாம். மோஸ்ட்லி அவங்க பழைய விஷயங்களை நினச்சி சந்தோஷப்படணும், அதை மட்டும் மேற்கொள்ளணும். என்ன பண்ண வேண்டாமா? இந்த வாரம் வந்து ரொம்ப ஒர்க்கஹாலிக்காக இருக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. எப்போ பார்த்தாலும் வேலைன்னு இருக்கிறது, இல்லை எந்த வேலையை எடுத்தாலும் அதில் காசு சம்பாதிக்கணும் பார்க்குறது, இப்படியான விஷயங்களை கொஞ்சம் இந்த வாரம் தவிர்த்துக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் டார்க் க்ரீன் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? துலாம் ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 995. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் அவங்க மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணும் போது கம்ப்ளீட்டாக இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணும் போதே அவங்களுக்கு வந்து ஒரே விஷயம் தான் நடக்கும். ஒரு ரீபர்த் மாதிரியான விஷயம், கம்ப்ளீட் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க லைஃப்பில் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? துலாம் ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்ன செய்யலான்ற போது எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்ததோ அவங்க லைஃப்பில் அதெல்லாம் அவங்க இந்த வாரம் பார்க்கலாம், இந்த வாரம் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம். முருகர் தரக்கூடிய மெசேஜும் அதான். இந்த வாரம் அவங்க சிரித்து சந்தோஷமாக இருக்கணும். எதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷம் அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை கூட மற்றவங்களோட ஷேர் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா இவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களோ அப்போ தான் முருகர் இவங்களுக்கு கூடவே இருந்து எல்லா நன்மைகளையும் உடனே செஞ்சு கொடுப்பாரு. அப்படின்றதுனால இந்த வாரம் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் அவங்களுக்கான மெசேஜாக இருக்குது. துலாம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. விருச்சக ராசி இவங்க வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாம்? விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, புதிய பொருட்கள் வாங்குறது, புதிய சேவிங்ஸ் மேற்கொள்கிறது, இல்லை நகை மாதிரியான விஷயங்கள் வாங்குறது, ஒரு 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 ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான விஷயங்களை பண்ணுறது, இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். என்ன பண்ண வேண்டாமோ? என்ன செய்ய வேண்டாம்னா, பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் வந்து மெயினாக வாக்குறுதிகள் கொடுக்காம இருக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் சில்வர் அண்ட் ப்ரௌன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2121404. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய எனர்ஜி எப்போவுமே பேலன்சிங்காக இருக்கும் அண்ட் அவங்களுடைய மைண்ட் எனர்ஜியும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னதுமா? விருச்சிக ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகரை வந்து வழிபடணும். நேரடி தரிசனம் பண்ணலாம், இல்லை திருக்கல்யாணம் அந்த மாதிரி கூட அவங்க வந்து கலந்துக்கலாம். ஸோ இந்த வழிபாடு தரிசனம் பண்ணும் போது அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். முருகரும் அவங்களுக்கான அந்த தேவைக்கான அந்த பிளெஸிங்ஸை வந்து நிச்சயமாக கொடுப்பாரு.
விருச்சிகராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. தனுசு ராசி இவங்க இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு ராசி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பணம் ரீதியான, பொருள் ரீதியான, இல்லை வீடு சொத்து ரீதியான விஷயங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம். குறிப்பாக அவங்க ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, பணம் ரீதியாக நான் தான் முடிவெடுப்பேன், என்னோட தான் ஃபைனல் டிசிஷன், நான் சொல்கிறதா மற்றவங்க ஒபே பண்ணணும், இப்படியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த வாரம். இவங்களுக்கான லக்கி கலர் என்னமோ? இவங்களுக்கான லக்கி கலர் க்ரீன் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். தனுசு ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 55556363. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும் போது எப்போவுமே அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அவங்களுடைய நிலை உயர உயர கூட அவங்களுடைய அந்த ஒரு தலைகணம் இந்த மாதிரியான விஷயங்கள் போகாமல் ஒரு பணிவோடு இருப்பாங்க. தனுசு ராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னதுமே? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட நல்ல நினைவுகள், சந்தோஷமான நினைவுகள், இதை மட்டும்தான் யோசிக்கணும் இனிமே. அதை யோசித்தாலே அவங்களுக்கு மனதார ஒரு சந்தோஷம் ஏற்படும். அப்படி அவங்க சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் முருகர் தரக்கூடிய அந்த ஒரு நல்ல வாய்ப்புகளை அவங்களால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அப்படின்றதால இனி வரக்கூடிய காலங்களில் எந்த கசப்பான அனுபவத்தையும் யோசிக்கக்கூடாது அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மகர ராசி இவங்க வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகர ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு மாற்றங்களை மேற்கொள்ளலாம். மன மாற்றமாக இருக்கட்டும், இடம் மாற்றம், தொழில் மாற்றமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையில் சில கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அதற்கான முயற்சிகள் இந்த வாரம் மேற்கொள்ளலாம். என்ன பண்ண வேண்டாமோ? இந்த வாரம் தனித்து இருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாரும் வேண்டாம், எந்த சப்போர்ட்டும் வேண்டாம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் மற்றவங்களோட மிங்கிள் ஆகிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் கிரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ மகர ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 777. ஸோ இந்த 777 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும் போது ரொம்ப அவேக்னிங்காக இருப்பாங்க. எப்போ எது நடந்தாலும் அதில் ரொம்ப அவேராக இருப்பாங்க, விழிப்புணர்வோடு இருப்பாங்க. அண்ட் இவங்களோட சோல் பர்பஸ் என்ன அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வரும். மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குன்னு? ஸோ மகர ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சிறுவாபுரி முருகரை இந்த வாரம் அவங்க நேரடியாக தரிசனம் பண்ணியோ இல்லை மானசீகமாக வழிபடணும் அப்படின்னு இருக்கு. இந்த முருகரை வழிபடுறதுனால இவங்களுக்கு வாழ்க்கையில் எது நிரந்தரமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அது ஒரு பொருள் சார்ந்ததா ஒரு மனிதர் சார்ந்ததாக இருக்கட்டும், அந்த நிரந்தரமான விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனுடைய ஏக்கமும் அவங்களுக்கு தீரும். அப்படின்றதுனால சிறுவாபுரி முருகரை இவங்க தரிசனம் பண்ணணும். மகர ராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கும்பராசி இவங்க வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கும்பராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். ஏதாவது இவங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது வெளியே இருந்ததுன்னா அதை வந்து தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். புதிய செயல்களில் ஈடுபடலாம். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, யார்கிட்டையும் எதையும் வந்து அவசரப்பட்டு பேச வேண்டாம். அவசரப்பட்டு வாக்குறுதிகள் வந்து கொடுக்காம இருக்கிறது நல்லது. தெரியாத நபர்கிட்ட சட்டன் பேசுறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் சில்வர் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். கும்பராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 4428989. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய ஒர்த் வேல்யூ என்ன அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அண்ட் அவங்க அடுத்து என்ன செய்யணும், எது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும், அதற்கான சிக்னல் சைன் எல்லாமே யூனிவர்ஸ் கிட்டேருந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குமா? கும்பராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க என்னதான் வெளியில் வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து மெருகேற்றத்துக்கு பண்ணாலும் அது எதுவுமே அவங்களுக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்காது. மனசு அவங்களுக்கு
சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் முகம் வந்து பொலிவாக இருக்கும், அவங்களுடைய உடல் நலமும் சீராகும். அதனால் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை மட்டும் பார்க்கணும். இது ஏன்னா இவங்க ஒரு புதிய முயற்சி எடுக்கிறாங்கன்னா அதில் யூனிக்காக அவங்க வந்து இருக்கணும், சக்ஸஸ் ஆகணும்னா கண்டிப்பாக அதுக்கு மனசு வந்து சந்தோஷமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மீனம் ராசி இவங்க வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ மீன ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். மீன ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்போது ஏதாவது ஒரு பெரிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம். ஒரு கோர்ட் கேஸ் மாதிரியான விஷயங்கள் டீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் வந்து மேக் பண்ணலாம். இது மாதிரியான ஒரு முக்கிய முடிவுகளுக்கான விஷயங்களை மேற்கொள்ளலாம். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா இந்த வாரம் வந்து எல்லாரையும் நம்பிடுறது, இல்லை வந்து ஒரு சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறது, இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மற்ற விஷயங்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் பிளாக் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மீன ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 226. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணும் போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயும் பேலன்ஸாக இருக்க ஆரம்பிப்பாங்க அண்ட் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். மீனம் ராசி இவங்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? மீன ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது இந்த வாரம் சுவாமிமலை முருகரை இவங்க வந்து வழிபடணும், முடிஞ்ச தரிசனம் பண்ணலாம். ஏன்னா முக்கிய நிகழ்வுகள்லாம் நடக்க இருக்கும், அதனால அந்த டைம் அவங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கணும்னா அதற்கு சுவாமிமலை முருகர் தான் ஒரு சிறந்த குருவாக இருந்து வழிகாட்டுதல் கொடுப்பாரு. அதனால சுவாமிமலை முருகரை தரிசனம் பண்ணி வழிபடணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மீனம் ராசியா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவாக இருங்க, இந்த வாரத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க.